இந்த பாருங்க, அவகளையும் இவகளையும் பார்த்தோம், தோத்துறோம். நம்ம ஆம்பட்டு தான். ஹல்லேலூயாவா? ஆமாம். 34:5 சங்கீதம் என்ன சொல்லுது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் என்ன செய்யலை. அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும் சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க. அவங்க மட்டும் பாட்டு ஒழுங்காக பாட மாட்டுறாங்க. அந்த அக்கா கையே தட்ட மாட்டேக்கு. இந்த அண்ணன் காணிக்கையே போட மாட்டுறாங்க. அவங்க மட்டும் தசமாமே தர மாட்டுறாங்க. அவங்க மட்டும் பாஸ்டருக்கு விரோதமாக அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அண்ணன் ஒரு கட்சியை தொடங்கிட்டார் சபைக்குள்ளே. தோத்துறான். அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க. ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாது? அவங்க அப்படியே பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. எப்படி வசதி இல்லை சொல்லுங்க அப்பா. ஆளுகளை பாரு. சர்ச்சுக்கு வந்தால் சபையின் நாயகரை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அடுத்தவங்களையும் இவங்களையும் அவங்களையுமே என்ன செய்யக்கூடாது. இவங்களையும் பார்க்கறதுக்கு இங்கே வரவும் வேணாம். சரியா? இன்னும் அல்லையிலேயே வரமாட்டேக்கு. பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தால் எப்படி வரும்? இங்கே வந்து பச்சை கலர் சிங்கிச்சான், இங்கே வந்து மஞ்சள் கலர் சிங்கிச்சான், இங்கே வந்து ஜீன்ஸ் பேண்டு, இங்கே வந்து எதிர் வீட்டு ஜன்னல், ஏசு ரத்தம் செய்யும், கொதவளை நெரிச்சு கொல்ல. சபைக்குள்ள என்ன சோழி நடந்துக்கிட்டு இருக்கு? தோத்துறோம். அல்லேலூயாவா? நான் மனசில் படுறத பழிச்சுன்னு சொல்லிடுவேன். அடுத்த முறை என்னை கூப்பிடவே வேணாங்கிற மாதிரி கூட பேசுவேன். அல்லே சொல்லுங்க அப்பா. என்னை பொறுத்தவரைக்கும் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். சுருங்க பிரசங்கிகள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் அப்படிம்பார். அது எந்த மத்தையில் இருக்கு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு டே ஸ்டான்லி ஒரே சான்ஸ்ரா, விட்டுறாத. அல்லே சொல்லுங்க அப்பா. இந்த சான்ஸ் இனி எப்போ கிடைக்குன்னு நினைச்சாது தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு அல்லே சொல்லுங்க அப்பா போட்டு போயிரு. அல்லே சொல்லுங்க. ஆளுகளை பாரு. அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க பாட மாட்டாங்க, இவங்க பாட. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயா ஒளிஞ்சுதான் இருப்பாங்க. அவங்க சுயநலமாக தான் வாழ்வாங்க. அவங்க சொகுசாத்தான் இருக்கணும் பார்ப்பாங்க. அவங்க சுதந்திரத்தை பற்றி பாரப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஆத்தும பாரம் இருக்காது. அவங்களுக்கு கை தட்டுனுங்கன்னு என்ன இருக்காது, துதிக்கணுங்கிற என்ன இருக்காது, அவங்களுக்கு தேவனை தேடணுங்கிற என்ன இருக்காது, பைபிள் படிக்கணுங்க என்ன இருக்காது, ஜபிக்கணுங்கிற என்ன இருக்காது. உபாசவத்துக்கு வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராணி கூட வரமாட்டாங்க. அப்புறம் அவங்க பரலோகத்துக்கும் வரமாட்டாங்க. சும்மா அடுத்த ஆளுகன்னு பார்த்தா அலையில சொல்லுங்க. அம்மா எங்கேயோ போறாங்க, அவங்க வருவாங்க. எவ்விதமாக எழுந்தருளி போனார்களோ அவ்விதமாக அவர்கள் மறுபடியும் வருவார்கள். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில ஆள் வாட்டர் பாட்டிலோடு வந்துடுறது. பிரசங்கியாரு கூட குடிக்க மாட்டார். இவங்க அப்பப்போ குடிச்சுக்கிறது. குடித்தா பரவாயில்ல, குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, அப்புறம் குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க, இவங்களை கொண்டு போய் வைக்க. இல்லை சொல்லுங்க அப்போ. சில ஆள் ஸ்ப்ரிங்கோடு வந்துடும் போல. உட்காரவே உட்காராது. உட்கார ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உங்களால் உட்கார முடியலன்னா உங்களை வச்சுட்டு என்ன பண்ணலாம்ன்றிய? என்ன முறப்பு? அல்லேலூயாவா? நாங்கள்லாம் சோத்துறோம். நான் 1992 ரசிக்கப்பட்டேன். எங்கள் பாஸ்டரியாலாம் அப்போலாம் ஆறான் நடத்தினா 3 மணி வரைக்கும் ஆறான போகும். எங்கள் ஆறான்லையும் புகை வரும்னே. அல்லே சொல்லுங்க அப்பா. இப்போ பார்க்குற புகை இல்லை. அல்லையா? எங்கள் ஆறான்லையும் புகை வரும்பா. பயங்கரமாக ஆராதிப்போம். என்ன புகைன்றீங்களா? வெள்ளிக்கிழமை தான் சாணி போட்டு மொழியிருப்பாங்க. நாங்கள் அப்படியே முழங்கால ஆவியில் நிறைஞ்சு அடித்து கிளப்புனா அப்படியே சாணி புகையா கிளம்பிடும். தலையில், புருவத்தில், மீசையில் எல்லாம் சாணி புகை. வேறு மனுஷனாவாய். அல்லே சொல்லுங்க. அப்படித்தான் ஆராதிப்போம். அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு 10 பேரை கீழே தள்ளினா தான் சரிடா இன்னைக்கு ஆராய்ச்சிருக்கிறோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. இதெல்லாம் என்னைக்கு போச்சோ, வேணாம்னு சொன்னாங்களோ எல்லாம் போச்சு. அல்லே சொல்லுங்க. புதுசா அந்த புதுமைகள் வந்து தான் இப்போ நாசமா ஏன் வகுத்தரிச்ச. அல்லே சொல்லுங்க அப்பா. கையை வச்சாமேன்னு சொல்லுங்க. 1.5 மணி நேரம் ஆறாம் இல்லை, 2 மணி நேரம் ஆறாம் இல்லை. தோத்துறோம். அப்படியே புசுக்குன்னு எந்திரிச்சு போகிறது. அது டேய் ஸ்டான்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாய். அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமேனா? என்னங்க நீங்கள்? தோத்துறோம். தேசத்தையே நம்ம கையில் கொடுப்பேன்றாரு. அவங்களாம் எவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஓடிட்டுருக்குறாங்க. அபிஷேகம் இல்லாத ஆளுங்க சிக்கு புக்குன்றான் டெவலப் ஆகிடுறான். பிரான்ச்சை போட்டு போயிட்டே இருக்கிறான். தோத்துறான். இப்படின்றான் அப்படின்றான். அல்லே சொல்லுங்க அப்பா.
அவங்க என்ன அழைச்சிருக்கிறாரா? அபிஷேகம் இருக்கா? பரலோகம் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறாரா? எதுவுமே இல்லாத அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது ஏப்பா பாரு தோத்துற ஒரு சைஸாவே உட்காந்துருக்கிறது கடப்பாறையை முழுங்கின மாதிரி. ஒரு ஆமேன், ஒரு கைத்தட்டு, ஒரு தோத்திரம். சில ஆளை பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து இப்படி தட்டி இப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள பாட்டே முடிஞ்சிடும். உன் சோழியே முடிஞ்சிடும், ஜாக்கிரத. அல்லையே சொல்லுங்க அப்பா. தோத்திரம் நான் கைத்தட்டு டீசென்ட் ஒர்ஷிப்பு. இன்னைக்கு சோறு திங்கிறோம்னா கத்தர் போட்டிருக்கிற பிச்சை, ட்ரெஸ் உடுத்திருக்கேன்னா அப்பா போட்டிருக்கிற பிச்சை. ஒரு சொத்து பிறகுனால ஆண்டவர் இல்லாம வரல. அப்படி இருக்கும்போது அவருக்காக உயிரை விட்டு ஆராதிப்போமா, துதிப்போமா, எழும்புவோமா? பலவீனத்தை காரணம் சொல்றது. எப்ப பாரு இந்த பாஸ்டர் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாரு, எப்ப பாரு நமக்கு தான் பேசுவார். அப்புறம் என்னங்க ரோட்டில் போறவங்களுக்கா பேசுறதுங்க? உங்களுக்கு பிரசங்கம் பண்றது தானே இங்க ஸ்டேஜ், இங்க மைக்கு. ஆளுகளை பாரு தோத்துறோம். ஆசீர்வாதமா பேசினா நல்ல பாஸ்டர், கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய், நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருட்டி போலும் இருப்பாய், உன்னை தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பார். அப்படின்னா போதும். எந்த மட்டும் 2 நினைவால் குந்தி குந்தி நடப்பாய், பொறாமைப்படுகிறாய், பொய் பேசுகிறாய், புருஷனை அடிக்கிறாய். எவ போட்டு கொடுத்தா எவ்வளவு சொல்லியிருப்பா. பாஸ்டர் விசிட்டிங் போயிருப்பாரு, அவ ஊதி இருப்பா, அதை காதல வாங்கி. சில ஆளை பார்த்தீங்கன்னா எந்த டாபிக்ல பேசினாலும் என்ன குத்துறாரு, என்ன குத்துறாரு. அப்ப நீங்க எல்லாத்திலையுமே வீக்கா ஏங்க? எதையுமே பேச முடியலன்னா அப்புறம் என்னதுன்னு கேட்குறேன். செபத்தை பற்றி பேசினா என்ன தான் குத்துறாரு, பரிசுத்தை பற்றி பேசினா என்ன தான் குத்துறாரு, விசுவாசத்தை பற்றி பேசினா என்ன தான் குத்துறாரு. அப்போ அல்லேலூயா. சில ஆளுங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படியே இது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும், பேக்கப் இல்லாமல் இருக்குது தோத்துறோம். அப்படியே அப்படியே அப்படி முட்டி போட்டோன்னு வச்சிங்கன்னா அப்படி 3 மணி நேரம் பயங்கரமாக பக்கு அப்பெல்லாம். இப்போ அடுத்த கதை சொல்கிறேன் கேளுங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்படி படித்தா பக்கமா. இப்போ அப்பெல்லாம் இப்போ என்ன அதை சொல்லு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஆத்தும் ஆதாயம் பண்ணி 4 பேர் 5 பேர் 10 பேர் சர்ச்சை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ முடியல. அப்போ ஆவியானவர் இருந்தார், இப்போ அல்லையா சொல்லுங்க அப்பா. காலேப் சொல்றான், அன்னைக்கு இருந்த அதே ஆவி, அன்னைக்கு இருந்த அதே பலன், அன்னைக்கு இருந்த ஐரே வைராக்கியம் இன்னைக்கு. நான் சிம்பிளா ஒரு வேர்டு சொல்ல விரும்புறேன். சபை ஆதி நிலைக்கு திரும்பிட்டா இந்தியா நம்ம கையில். தட்ஸ் ஆல். ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு உடன் ஊழியரும், ஒவ்வொரு மூப்பரும், ஒவ்வொரு வாலிபனும் தோத்துறான், ஒவ்வொரு தேவ மனிதரும் தாங்கள் அழைக்கப்பட்ட அந்த ஆதி நாட்களின் அனுபவம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த ஆதி காலத்தின் அனுபவம், ஒவ்வொருவரும் எவ்ரிபடி ஒவ்வொருத்தரும் அந்த ஆதி அனுபவத்துக்கு போயிருச்சையா, போயிருச்சே. உபதேசங்களில் பிரச்சனை, கீழ்ப்படிதலில் பிரச்சனை, பரிசுத்தத்தில் பிரச்சனை. இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, சபை வித்தியாசமான ட்ராக்ல பயணிக்குது. ஒன்று சொல்றேன், எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும், எத்தனை புதுமைகள் ஆனாலும் சத்தியம் சத்தியம்தான், சத்தியம் சத்தியம்தான். அமெரிக்காக்காரனுக்கு இதான் சத்தியம், ஐரோப்பாக்காரனுக்கு இதான் சத்தியம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இதான் சத்தியம். இந்த பெண்ட் ஆகிறது, வளைஞ்சு போறது, அவங்களுக்கு சாதகமா வசனத்தை திருப்பிக்கிறது, இடுப்பை திருக்கிடுவாரு. ஜாகிரத. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமேனா? ஸ்தோத்திரம். நிபந்தனையே இல்லை அப்படின்னா நிபந்தனை இல்லை கேட்குறேன் நான். சிபின்றான் கேட்டா, சிமு சிபி, சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின்,
சிலுவைக்கு முன்னுதான் நிபந்தனை, சிலுவைக்கு பின் நிபந்தனை இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்புறம் இந்த நிருபங்கள்லாம் விவரம் இல்லாமல் எழுதிட்டாங்களாம். அப்போஸ்தலர்கள் விவரம் இல்லாமல் எழுதிட்டாங்களாம். இவங்களை எங்கே கொண்டு வைக்கலாம்? சரி, நான் சொல்கிறேன், அப்போஸ்தலர்கள் சொன்னதெல்லாம் வேணாம், நிருபங்கள் சொன்னதெல்லாம் வேணாம். நான் ஒரு வசனம் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். ஸ்தோத்திரம். கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீ சீமுதா சிபி தானே சொல்ற, நான் ஊப்பின்றேன். இது உயிர்த்தெழுதலுக்கு பின். அல்ல சொல்லுங்க அப்பா, உயிர்த்தெழுதலுக்கு பின். வேணா ஒரு மூ வேணுமா? பாமு பரலோகத்துக்கு ஏறுறதுக்கு, பரமேறுவதற்கு முன் இருக்கீங்களா? ஆமேனா? அப்புறம் என்னது? அல்ல இல்லையா? சோம்மா வாசனம் கிடையாது, சத்தியம் கிடையாது. அல்ல சொல்லுங்க அப்பா. எங்கள் பிதாக்கள் மூலம் பெற்று தந்த சுதந்திரத்தை எந்த நயவஞ்சகர்களிடத்திலும் நாங்கள் இழக்க ஆயத்தம் இல்லை. ஆமே. அதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் இந்த காலம். பேசாத. எந்த காலத்திலையும் சபை தான், சத்தியம் தான், வசனம் தான், வார்த்தை தான். ஆமேனா? அணுகு இன்னைக்கு முடியல, ஆனால கொஞ்சம் அப்படி இப்படி அந்த பலன் இன்னைக்கு இருந்தால் தான் எப்பரோன்னு, அதே மாதிரி இப்போ இருந்தால் தான் எப்பரோன்னு. அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமே. நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா? Do you have the same spirit? Do you have the same dedication? Do you have the same spirit of holiness? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் ஸ்டான்லிக்கு தெரியும். 10 பேருக்கு முன்னாடி பரவசமாக பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, உள்ளான மனிதனின் வாழ்க்கை, தேவனோடைய ராஜாவோடு எனக்கு இருக்கிற உறவு, என்னுடைய 18வது வயதில் அவர் என்னை கரம் பிடித்து போன அர்ப்பணித்து ஆசை வார்த்தைகளாய் அவரோடு பொருத்தனையாய் உடன்படிக்கையாய் செய்தேனே, அந்த உடன்படிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேனா எனக்கு தெரியும். அல்ல சொல்லுங்க அப்பா. சபையே ஆதி நிலைக்கு திரும்புவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. வயசை காரணம் காட்ட வேணாம், சூழ்நிலையை காரணம் நொண்டி சாக்கெல்லாம் என்ன செய்ய வேணாம், சொல்ல வேணாம். அன்றைக்கெல்லாம் வந்துடலாம் பாஸ்டர் சர்ச்சுக்கு, இப்போ வயசாகி போச்சு பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்ய வேணாம், சொல்ல வேணாம். அன்றைக்கெல்லாம் சாப்பிட்டேன் பாஸ்டர், இப்போ வயசானால சாப்பிட்றதே இல்லை பாஸ்டர் அப்படியே சொல்கிறோம். இல்லை கேட்க வயசாகிடுச்சு, அதனால் ஏம்பா நீ உன் மனைவி பாவம், அவளுக்கு ஒரு 2500 3500 புடவை எடுத்து கொடு, ஏன் வயசானவ தானே, எனக்கு ஒரு 150 ரூபாய் எடுத்து கொடு அப்படியா கிளவி சொல்லுது? என்ன பேச மாட்டேறீங்க? எல்லை சொல்லுங்க அப்பா. ஏலே அதை விடடா 2500 உன் பொண்டாட்டிக்கா, அவளுக்கு 2500னா எனக்கு 3000ஆவது இருக்கணும். இருக்கீங்களா? அதில் மட்டும் அப்படியே வயசு அதில் காரணம் சொல்ல மாட்டோம். வயசாகி போச்சுன்னு காரணம் சொல்ல மாட்டோம். சில ஆளுக்கு வயசாச்சுன்னு சொன்னாலே நிச்சயம் மடக்கு பிடிக்க மாட்டேக்கு. அல்லே சொல்லுங்க அப்போ. வயசு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் டெக்கரேஷன், ஓவர் டெக்கரேஷன். அல்லே சொல்லுங்க அப்போ. ஆம்பளை ஆளு கூட லூஸாக தான் பேண்ட் போடுறோம். டேய் ஸ்டான்லி எச்சரிக்கையாக பேசுகிறா. அல்லே சொல்லுங்க அப்போ. இந்த குளிர் அடி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த குளிர் அடிக்கிற தேசத்தில் பயங்கரமாக குளிர் அடிக்குமா, அதனால் இந்த உள்ளே போட்டுக்கிறதுக்காக அந்த டைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மேலே வேற போட்டுக்கிடுவாங்களாம். என்னை விசாரித்த இடத்துல சொன்னாங்கண்ணே, நீங்கள் வேற. அல்லே சொல்லுங்க அப்போ. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி போட்டுக்கிடுவாங்களாம். இப்போ சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும், அதுவும் சர்ச்சுக்குள்ளேயே ஏஜை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. எதை வேணாலும் கண்டுபிடிச்சலாம் போல. அல்லேலூயா. இந்த பெயிண்டர் கூட தோத்துருவாங்க பட்டி பார்க்கறதில்ல. நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன வேண்டியது இல்லையா, அலங்கரிப்பு வேண்டியதில்லை அப்படின்னு
இல்லை இப்படி பிரசங்கமே காணும். எங்கள் அப்பா அம்மா தான் அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ 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 அவங்களுக்கு சாதகமாக தானே பிரசங்கத்தையும் மாற்றிக்கிறாங்க. சாலி பி கண்ட்ரோல். அல்லையா சொல்லுங்க. அப்பா கையை உயர்த்தியாமே அல்லையா சொல்லுங்க. ஆதி நிலைக்கு, ஆதி அனுபவத்துக்கு, சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு, ஆரம்ப கால அபிஷேகத்துக்கு, ஆரம்ப கால தேவ உறவுக்கு, ஆமே, உன் சுதந்திரத்தை காலமாய் போச்சு, வயசாகி போச்சு, நாட்களாகி போச்சுங்கிறதுக்காக நீ அதை இழந்துராத, விட்டு கொடுத்துறாத, பறி கொடுத்துறாத. சத்துரு உன்னை வீழ்த்திற இடம் கொடுத்துறாத. 40 எப்படி இருந்து 85 அப்படித்தான். அல்ல சொல்லுங்க. அப்போ 40 எப்படி ஆவியானவரோ சத்தியமோ அதே தான் 85. ஆமேனா? அல்லேலூயா.